Love Shots by Love Guru. Only on Radio City. எப்பவுமே சில தருணங்கள் ரொம்ப பசுமையா அழகா ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி தான். அந்த பர்சன் நம்ம கூட இருக்கிறாங்களோ இல்லையோங்க, அந்த நினைவுகள் இருக்குல்ல, மெமரிஸ் இருக்குல்ல, அது ரொம்ப அழகாக ஒரு ஃபீல் கொடுக்கும் மனசுக்குள்ள. நினச்சி பார்க்கும்போது ஆமாம் இல்லை அப்படின்ட்டு இப்போ கேட்குற உங்களுக்கும் அப்படி தான் தோணும்ல. கண்டிப்பாக தோணும். இது ரேடியோ சிட்டி, நான் உங்கள் லவ் குரு. நம்ம கூட பேசுகிறதுக்காக ரஞ்சினி இருக்காங்க. மனசை திறந்து பேச போகிறாங்க, மனசில் இருக்கிறத பேச போகிறாங்க. ஹாய் ரஞ்சினி. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறேன். அப்படியே மனசை திறந்து பேசலாம். ஏன்னா எல்லாருக்கிட்டையும் எல்லா விஷயமும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த லவ் குரு கிட்ட நீங்கள் ஓப்பனாக பேசலாம். உங்களது லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ். ஓ ஓகே. யார் முத உங்களை, அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் காதலை சொன்னீங்களா இல்லை அவங்க உங்ககிட்ட காதலை சொன்னாங்களா? எப்படி நடந்தது இது? ஆக்சுவலா வந்து ரெண்டு பேரும் ஒரே ஒர்க் பிளேஸ்ல இருந்தோம். ஸோ வந்து இனிஷியலா என் ஃப்ரெண்ட், ஐ ஹேட் அ பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன் மை ஒர்க் பிளேஸ். ஸோ அவ வந்து என்னை எப்பயுமே ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருப்பா. ஷி யூஸ் பி வெரி பொசசிவ் ஆஃப் மீ அண்ட் யார்கிட்டயும் பேச விடாம அந்த மாதிரி இருந்துட்டே இருப்பா. சரி. திஸ் பர்டிகுலர் பர்சன் கெப்ட் ட்ரைங் டு லைக் என்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றது, அதெல்லாம் பண்ணும் போதெல்லாம் அவ வந்து she will never let him talk to me. அந்த மாதிரி கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தது. ஒரு வருஷம் 1.5 வருஷம் அந்த மாதிரி. சரி. அந்த மாதிரி தருணத்துல கொஞ்சம் கடுப்பாகுமா? இல்லனா வந்து என்ன இல்ல, எனக்கு அப்ப அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் எனக்கு கிடையாது. I never bothered or அதெல்லாம் எதுவும் கிடையாது. So I used to be a very introvert. நானும் பெருசா பேச மாட்டேன் அந்த மாதிரி எல்லாம். So அப்ப வந்து என் friend வந்து she got married suddenly and she had to quit and she moved abroad just like that within a month. ஓகே. படிச்சிட்டு இருக்கும்போது. ஆமா. அவ வந்து குவிட் பண்ண உடனே தான் வந்து he approached me and he came and asked me for a coffee. ஒரே ஒரு காஃபி போலாமா? உங்க ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படினு சொல்லிட்டு அவர் நினைச்சிட்டே இருந்திருப்பார் போல இருக்கு. Maybe we don't know. Yeah. அதுதான். அந்த காஃபி சொல்லுங்க. அவங்க காஃபி. சோ அந்த காஃபிக்கு வந்து ஒரே ஒரு காஃபி, நான் புதுசா கார் வாங்கியிருக்கேன், ஐ வாண்ட் யூ டு டேக் அவுட் ஃபார் a coffee அப்படின்னு சொல்லிட்டுன்னு கேட்டாரு. சரி. அப்போ நான் வந்து see, he had lot of assistants working for him. So every time I cross him and go, there will be one girl always sitting next to him. So எப்ப நான் cross பண்ணி போனாலும் ஒரே ஒரு காஃபி தானே அப்படின்னு வர. அப்ப நான் சொன்னேன், உங்களுக்கே ஒரு அசிஸ்டன்ட் இருக்குல்ல, நீங்க அவங்கள கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவேன் நானு. சோ அப்படி சொல்லும் போதெல்லாம் வந்து he'll be like, இல்ல எனக்கு நீங்க தான் வந்து வரணும், I want to take you அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஒரு காஃபி அப்படின்ற ஒரு தாட்ல நீங்களும் காஃபி குடிக்க போயிருப்பீங்க. போனீங்களா? 6 மாசம் இழுத்தடிச்சேன். என்னங்க ஒரு காஃபிக்கு 6 மாசமா? ஆமா. என்ன ரஞ்சினி கேட்டே இருப்பாரு. ஏன்னா எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வரல, because he was a stranger to me. I didn't want to take that step or initiative because like I said, நான் ஒரு introvert, நான் பெருசா யார்கிட்டயும் பேச மாட்டேன். So I gave myself time, 6 months. அவரோட ஆக்டிவிட்டீஸ் அது இதெல்லாம் ஒர்க் பிளேஸ்ல வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். சரி. ஆனா 6 மாசமா ட்ரை பண்ணிட்டே இருந்தாரா காஃபி குடிக்கலாம்ட்டு? ஆமா, 6 மாசமா கேட்டே இருந்தாரு. ஃபைனலா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்னாச்சு? நான் வந்து வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி டின்னர் போலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு ஃபைனலி ஐ செட் ஓகே டின்னர் போலாம் அப்படின்னு. பரவாயில்ல, காஃபியோட அப்கிரேட் வெர்ஷன் டின்னர். ஓகே. ஸோ டின்னர் போயிட்டு ஃப்ரம் தென் அந்த டின்னர்ல தான் we started talking. ஒருத்தங்க பேசி என்ன லைஃப் அப்டேட்ஸ் அது இது எல்லாமே பேச ஆரம்பிச்சு. சரி. அங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுல இருந்து we waited 7 years. After 7 years we got married. அந்த 7 வருஷ தருணம் எப்படிங்க இருந்துச்சு? 7 வருஷம் வந்து எல்லாம் ups and downs. We had all sorts of rifts and அது எல்லாமே we had all sorts of problems. In fact we had a minor breakup also. ஒரு 3 months நடுவுல சரி இது செட் ஆகாது வேண்டாம். எதனாலும் தெரிஞ்சுக்கலாமா? I had to pursue my post graduation. நீங்க ஆக்சுவலா என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? வேண்டாம். சீக்ரெட்டா? I am a professional, medical professional. ஓகே. அப்போ இந்த அதுக்காக படிக்கணும் அப்படின்ட்டு நீங்க இன்னும் கொஞ்சம் டைம் படிப்பு. ஆமா ஆமா. அதுக்காக அவர் என்ன சொன்னாரு? அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரா இல்லனா எப்படி சொன்னாரு? அவரும் இஸ் மெடிக்கல் ப்ரொஃபஷனல், அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு இது பண்ணியாச்சு. பட்
நான் ஒன்ஸ் ஐ ஸ்டார்டட் கோயிங் டு காலேஜ் ஹி ஸ்டார்டட் ஃபீலிங் இன்செக்யூர். அதுக்கப்புறம் அப்படியே போச்சு. என்னோட போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிட்டு முடிக்கிற டைம்ல ஒரு 3 months பிரேக் எடுத்தேன் நான். சரி இது செட் ஆகாது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு we both actually parted ways. But then he had gone abroad அந்த டைம். ஸோ அப்போ துபாயில இருந்துட்டு சடன்லி ஒன் ஃபைன் டே எனக்கு ஒரு கால் வந்துச்சு இன்டர்நேஷனல் நம்பர்ல இருந்து. கால் பண்ணிட்டு he said நாளைக்கு நான் ஊருக்கு வரேன், வந்தோடனே நான் வந்து உங்க அம்மா அப்பா கிட்ட பேசுறேன், இதுக்கப்புறம் அது சரிப்பட்டு வராது, ஐ கேன் நாட் பி வித்வுட் யூ, ஸோ அதனால வந்து வி ஹாவ் டு கெட் மேரிட் இமீடியட்லி அப்படின்னு சொல்லிட்டுங்க டிசம்பர்ல துபாயில இருந்து வந்தாரு. வந்து he said நெக்ஸ்ட் டே வந்து எங்க அப்பா அம்மா கிட்ட பேசினாரு. அப்புறம் ஜான்வரியில எனக்கு கல்யாணம் ஆச்சு. ஸோ அதுல இருந்து அப்படியே போயிட்டு இருக்கு. touch wood, we are going good and it is the same like how we started. அப்புறம் இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டெடியா போயிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது அந்த தருணங்கள் இருக்கு, அந்த டிராவல் டைம். இப்போ உங்களுக்கு திருமணமாகி எத்தனை வருஷம் ஆகுது கேட்கலாமா? 2018. ஓ 6 years, 7th year இப்போ. சூப்பருங்க, ஹாப்பியா போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் வந்து குட்டி குட்டி சண்டைகள்லாம் வரும்ல, அது மாதிரி அதிகமா வரக்கூடிய ஒரு பிரச்சனைனா என்னது உங்க லைஃப்ல நீங்க பார்த்தது? எங்களது வந்து ரொம்ப நாள் பேசாம அப்படியெல்லாம் வந்து எங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராது. சரி. யூஸ்வலா வந்தா ஒரு ஃபியூ ஹவர்ஸ் அந்த லைக் அந்த ஸ்பர் ஆஃப் த மொமெண்ட் அந்த ஒரு மூட் ஸ்விங் அந்த மாதிரி. அவருக்கு வந்து ஹி ஷார்ட் டெம்பர்ட் சரிங்களா. ஸோ அந்த மூட் ஸ்விங் வந்ததுன்னா ஒரு ஏதாவது ஒரு மாதிரி மூஞ்ச காமிச்சிட்டானா எனக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் பேசாம இருப்பேன் மேபி ஒரு ஃபியூ ஹவர்ஸ். அப்புறம் ஈவினிங் வீட்டுக்கு வந்தா என்ன சாப்பிட வேணும்னு கேட்கும் போது எல்லாமே சரியா போயிடும், அவ்வளவுதான். ஸோ அந்த ஃபுட் அப்படின்னு வரும்போது நைட் வந்து என்ன சாப்பிட வேணும் அப்படின்னு அந்த வார்த்தை கேட்டு அந்த டின்னர் அப்படின்ற இது வரும்போது எவ்ரிதிங் வில் பி சார்ட்டட் அவுட். ஸோ தட்ஸ் ஹவ் யூஸ்வலி வி எண்ட் த டே. அண்ட் அது இப்படின்னு கிடையாது, பட் இட் யூஸ்வலி ஹேப்பன்ஸ் லைக் தட். அண்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் ஆஃப்டர் யூ கெட் டு நோ அ பர்சன், சில வருஷங்கள் கழிச்சு இவங்க இப்படிதான் அப்படின்ற நமக்கு அந்த தாட் ப்ராசஸ் வந்துடும். நம்ம என்ன நினைச்சாலும் அவங்கள மாத்த முடியாது. அவருக்கும் அப்படி என்ன பத்தி தோணிருக்கலாம், எனக்கும் அவரை பத்தி அப்படி தெரியும். ஸோ நம்ம என்ன அழுது பிடிச்சி என்ன இது பண்ணாலும் நம்மளால இவங்களை மாத்த முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கு, இவங்க அப்படிதான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் நடந்து போயிடுவேன், நான் நடப்பேன். அதே மாதிரி மேபி ஹி ஹாஸ் ஆல்சோ தட் தாட் ப்ராசஸ். ஓகே இவ இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு he would have adjusted to me. அந்த அப்பப்ப வர குட்டி குட்டி சண்டைங்க அதெல்லாம் just goes off maybe few hours, that's it, அவ்வளவுதான். சூப்பருங்க, இதே மாதிரி எப்பவுமே சந்தோஷமா இருங்க. Thank you so much. கேட்கும்போது நல்லா இருக்குல்ல. எல்லார் லைஃப்லயும் சண்டைகள்லாம் வரும். சண்டைகள் வந்துட்டு ஐயோ இது செட்டே ஆகாது அப்படின்னு தாட்டுக்கு போக தேவையில்லை, பேசி புரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். Love Shots by Love Guru, only on Radio City.